மதுரையிலும் தாவேகாவில் உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. மதுரை மாவட்ட செயலாளர் கல்லணை என்பவர் பணம் பெற்றிருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து அவருக்கு ஆதரவாக தற்போது போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. சத்யாவுக்கு எதிராக தாவேகா மகளிர் அணியினர் 50 பேர் மதுரையில் தாவேகாவினர் இடையே உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. மதுரை தாவேகா மாவட்ட செயலாளர் மீது புகார் கூறி ஆர்ப்பாட்டம் நடத்திய பெண்ணுக்கு எதிராக ஆணையரிடம் தாவேகாவினர் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர் கல்லணைக்கு ஆதரவாக மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவரது ஆதரவாளர்கள் புகார் தெரிவித்தனர். திருவள்ளூர், திருச்சி, தூத்துக்குடி மாவட்டங்களை தொடர்ந்து தற்போது மதுரையிலும் தாவேகாவில் உட்கட்சி பூசல் அதிகரித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செல்வகுமார். விவரம். மதுரை விஷாலாட்சிபுரத்தை சேர்ந்த தாவேகா பெண் தொண்டர் சத்யா. இவர் நேற்று அந்த பகுதியில் மதுரையினுடைய தாவேகாவுடைய வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கல்லணை, அதேபோக அவர் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். இவருக்கு எதிராக ஒரு புகாரை தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அதாவது பணத்தை பெற்றுக்கொண்டு பொறுப்புகளை வழங்குவதாகவும் தன்னை பெண்களை இழிவாக பேசுவதாகவும் அவர் கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். இது பரபரப்பை ஏற்படுத்தியது. நேற்று அது மட்டுமல்ல, ஆளுங்கட்சியுடன் சேர்ந்து கொண்டு இந்த கல்லணை என்கின்ற அந்த மாவட்ட செயலாளர் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக அந்த பெண் தாவேகா பெண் தொண்டர் சத்யா என்பவர் இந்த போராட்டத்தை நடத்தினார். நேற்று பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் இன்று அந்த கல்லணை மாவட்ட செயலாளர் கல்லணைக்கு ஆதரவாக தாவேகாவுடைய மகளிர் அணியினை சேர்ந்த ஒரு 50க்கும் மேற்பட்டோர் தற்போது மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சத்யா என்பவர் மீது அந்த புகார் ஏற்கனவே தெரிவித்த புகார்கள் அனைத்தும் பொய், வேண்டுமென்றே இந்த புகாரை அவர் தெரிவித்திருக்கிறார். கட்சியினுடைய பெயரை கெடுப்பதற்காகவும் எந்தவித பொறுப்பிலும் இல்லாமல் இதுபோன்று மாவட்ட செயலாளர் பணம் வாங்குவதாகவும் பெண்களுக்கு எதிராகவும் அவர் பேசுவதாகவும் இது போன்ற பொய்யான ஒரு புகாரை பொது வெளியில் தெரிவித்து கட்சிக்கு அவப்பெயரை உண்டாக்குகிறார் என்று கூறி தற்போது ஆணையர் அலுவலகத்தில் இவர்கள் வந்து தங்களுடைய புகாரை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே மதுரை மாவட்டத்தில் இது போன்ற சிறு சிறு மோதல்கள் ஆங்காங்கே பேசப்பட்டு வந்த நிலையில் பொதுவெளியில் நேரடியாக 2 தரப்பினரும் தாவேகாவை சேர்ந்த இரு தரப்பினர் ஒருவருக்கு ஒருவர் தங்கள் மீதான புகார்களை தெரிவிக்க வந்திருக்கிறார்கள். இந்த புகாரின் பேரில் இந்த பெண் சத்யாவின் மீது வழக்குகள் பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கூறி இந்த புகாரை தற்போது காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.